செலீனியத்தின் முக்கியத்துவம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது நம் உடலில் செலீனியத்தின் நன்மைகள், அதன் குறைபாட்டின் அறிகுறிகள், செலீனியம் நிறைந்த உணவுகள். செலீனியம் என்பது பெரும்பாலான உணவுகளில் காணப்படும் ஒரு நுண்ணூட்டச் சத்து ஆகும். இது என்சைம்களின் இன்றியமையாத அங்கமாகும். நமது உடல் செலீனியத்தை பயன்படுத்தி செலினோபுரோட்டீன்களை உற்பத்தி செய்கிறது. அவை நம் உடலில் பல்வேறு செயல்பாடுகளுக்கு தேவைப்படுகிறது. செலினோபுரோட்டீன்கள் டிஎன்ஏ தொகுப்பில் ஈடுபட்டுள்ளன. செல் சேதம் மற்றும் தொற்று நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பிற்கும் அவை தேவைப்படுகின்றன. அவை தசைகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க மற்றும் நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்க தேவைப்படுகிறது. ஆரோக்கியமான தைராய்டு சுரப்பிக்கு செலீனியம் மற்றும் செலினோபுரோட்டீன்கள் தேவை. தைராய்டு சுரப்பியில் அதிக அளவு செலீனியம் உள்ளது. தைராய்டு சுரப்பி என்பது கழுத்துப் பகுதியில் இருக்கும் ஒரு பட்டாம்பூச்சி வடிவ சுரப்பி. தைராய்டு ஹார்மோன்களின் வளர்சிதை மாற்றத்தில் செலினோபுரோட்டீன்கள் உதவுகின்றன. தைராக்சின் மற்றும் ட்ரைடோதைரோனைன் ஆகியவை இரண்டு முக்கிய தைராய்டு ஹார்மோன்கள். தைராக்சின் T4 என்று அழைக்கப்படுகிறது. ட்ரைடோதைரோனைன் T3 என்று அறியப்படுகிறது. செயலற்ற T4 ஐ செயலில் உள்ள T3 ஆக மாற்ற செலினோபுரோட்டீன்கள் உதவுகின்றன. இந்த ஹார்மோன்கள் வளர்ச்சி, வளர்சிதை மாற்றம் மற்றும் மேம்பாட்டிற்கும் அவசியம். ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் உள்ளவர்களுக்கு செலீனியம் நன்மை பயக்கும். இது நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு தைராய்டு சுரப்பியை தாக்கும் ஒரு நிலை. மூளையின் செயல்பாட்டிற்கு செலீனியம் இன்றியமையாதது. இது மோட்டார் செயல்பாடு, ஒருங்கிணைப்பு, நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றலுக்கு உதவுகிறது. விந்தணுக்களின் வளர்ச்சிக்கும் டெஸ்டோஸ்டெரான் உற்பத்திக்கும் செலீனியம் தேவைப்படுகிறது. இது புற்றுநோய் மற்றும் இதய நோய் அபாயத்தையும் குறைக்கிறது. செலீனியம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் செயல்படுகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஃப்ரீ ரேடிக்கல்களால் நமது உடல் சேதப்படாமல் பாதுகாக்கும் பொருட்கள். ஃப்ரீ ரேடிக்கல்கள் என்பது நம் உடலில் இயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள். அவை அதிகமாக இருக்கும்போது மட்டுமே தீங்கு விளைவிக்கும். இப்போது செலீனியம் குறைபாட்டுடன் தொடர்புடைய நிலைமைகளை பார்ப்போம். செலீனியம் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு கேஷன் நோய் ஏற்படுகிறது. இந்த நிலையில் இதயம் விரிவடைந்து மோசமாக செயல்படுகிறது. கேஷன்பெக் நோய் என்பது எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் கோளாறு ஆகும். இது இளம் பருவத்தினரிடமும் குறைபாடுள்ள குழந்தைகளிடமும் காணப்படுகிறது. ஆண்களில் மலட்டுத்தன்மை அதிகரிப்பு மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் கூட காணப்படுகிறது. செலீனியம் குறைபாட்டின் அறிகுறிகளை இப்பொழுது சொல்கிறேன். மனச்சோர்வு, பதட்டம், குழப்பம் மற்றும் தசை பலவீனம் ஆகியவை சில அறிகுறிகளாகும். செலீனியம் குறைபாடு சில வியாதிகளுக்கான ஆபத்தை அதிகரிக்கும். செலீனியம் மற்றும் அயோடின் குறைபாடு தைராய்டு நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது. ஹைப்போதைராய்டிசமும் செலீனியம் குறைபாட்டுடன் தொடர்புடையது. இது தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி குறைவாக இருக்கும் நிலை. இந்த குறைபாடு புற்றுநோய், அல்சைமர் மற்றும் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது. பற்றாக்குறையின் அபாயத்தில் இருக்கும் குழுக்களை பார்ப்போம். HIV உள்ளவர்கள், டயாலிசிஸ் செய்து கொள்பவர்கள், மண்ணில் செலீனியம் இல்லாத பகுதிகளில் வாழும் மக்கள். செலீனியத்தின் பரிந்துரைக்கப்பட்ட உட்கொள்ளலை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளொன்றுக்கு பரிந்துரைக்கப்பட்ட செலீனியம் உணவு உட்கொள்ளல் வெவ்வேறு வயதினருக்கு வேறுபடுகிறது. 1 முதல் 3 வயது வரை 20 மைக்ரோகிராம் தேவை. 4 முதல் 8 வயது வரை இது 30 மைக்ரோகிராம். 9 முதல் 13 வயது வரை 40 மைக்ரோகிராம் தேவை. 14 முதல் 18 வயது வரை 55 மைக்ரோகிராம் தேவை.
பெரியவர்களுக்கு 55 மைக்ரோகிராம் தேவை. கர்ப்பிணி பெண்களுக்கு 60 மைக்ரோகிராம் தேவை. பாலூட்டும் தாய்மார்களுக்கு 70 மைக்ரோகிராம் தேவை. இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய செலீனியம் நிறைந்த உணவுகளை சேர்க்க அறிவுறுத்தப்படுகிறது. செலீனியம் நிறைந்த உணவுகளை பார்ப்போம். கோழி, கோழி கல்லீரல், முட்டை, மீன் மற்றும் மட்டி ஆகியவை. ஆட்டு இறைச்சி, ஆட்டு கல்லீரல் மற்றும் ஆட்டு சிறுநீரகம் ஆகியவையிலும் நிறைந்துள்ளது. தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் விதைகளிலும் செலீனியம் உள்ளது. இது ஒரு சில கீரைகளிலும் உள்ளது. வெவ்வேறு உணவுப் பொருட்களில் உள்ள செலீனியத்தின் அளவை இப்பொழுது பார்ப்போம். குறிப்பிடப்பட்ட செலீனியத்தின் அளவு சமைக்கப்படாத உணவுப் பொருட்களுக்கானது என்பதை நினைவில் கொள்க. ஒரு முட்டையில் சுமார் 40 மைக்ரோகிராம் செலீனியம் உள்ளது. 100 கிராம் நண்டில் சுமார் 71 மைக்ரோகிராம் உள்ளது. 100 கிராம் அல்லது 2 சிறிய கானாங்கெழுத்தியில் தோராயமாக 64 மைக்ரோகிராம் உள்ளது. 100 கிராம் அல்லது 2 ஆட்டின் சிறுநீரகங்களில் சுமார் 142 மைக்ரோகிராம் உள்ளது. 100 கிராம் அல்லது 2 கோழி கல்லீரலில் சுமார் 46 மைக்ரோகிராம் உள்ளது. 100 கிராம் அல்லது 4 சிறிய கோழி துண்டுகள் கிட்டத்தட்ட 20 மைக்ரோகிராம் கொண்டது. 30 கிராம் அல்லது 2 மேசைக்கரண்டி தோலுடன் பச்சை பயிரில் சுமார் 15 மைக்ரோகிராம் உள்ளது. 30 கிராம் அல்லது 2 மேசைக்கரண்டி உலர்ந்த பட்டாணியில் கிட்டத்தட்ட 15 மைக்ரோகிராம் இருக்கும். 30 கிராம் அல்லது 2½ மேசைக்கரண்டி சாமையில் சுமார் 12 மைக்ரோகிராம் உள்ளது. 30 கிராம் அல்லது 2 மேசைக்கரண்டி கோதுமையில் தோராயமாக 14 மைக்ரோகிராம்களை கொண்டுள்ளது. 10 கிராம் அல்லது 1 மேசைக்கரண்டி சாலியா விதைகளில் கிட்டத்தட்ட 5 மைக்ரோகிராம் உள்ளது. 10 கிராம் அல்லது 1 மேசைக்கரண்டி எள்ளில் சுமார் 3 மைக்ரோகிராம் உள்ளது. 10 கிராம் அல்லது 1 மேசைக்கரண்டி கருஞ்சீரகம் சுமார் 4 மைக்ரோகிராம்களை கொண்டுள்ளன. 100 கிராம் அகத்திக்கீரையில் சுமார் 30 மைக்ரோகிராம் உள்ளது. 100 கிராம் சிறுகீரையில் தோராயமாக 21 மைக்ரோகிராம் உள்ளது. நல்ல ஆரோக்கியத்திற்காக இந்த உணவுகளை தினசரி சேர்த்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.